நண்பர்கள் அனைவரையும் ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். குற்ற பரம்பரை பாகம் 36. கொம்பூதி கல்லுப்பானையை சுற்றி இளவட்டங்களின் கூட்டம் சிரித்து சிரித்து எல்லோருக்கும் வயிறு புண்ணாகி போச்சு. நேத்து ராத்திரி நடந்ததை கீரை செட்டியும் கள்ளராமனும் சொல்ல சொல்ல இளவட்டங்கள் சிரித்து உருண்டார்கள். இந்த யோசனையை சொன்னதே பெருநாளி பச்சமுத்துதான். அண்ணாவுக்கு தெரிந்திருந்தால் விட்டிருக்க மாட்டார். கீரை சட்டி விட்ட இடத்தை கள்ளராமன் விட்ட இடத்தை கீரை சட்டியும் எடுத்து சொல்லி விவரித்து போனார்கள். எல்லோரும் அரை போதை முக்கால் போதையில் இருந்தார்கள். அப்புறம் என்றான் சின்ன கத்தி. கள்ளராமன் சொல்லி வந்தான். பச்சமுத்து சொன்ன யோசனையை கேட்டதும் எங்களுக்கு மனசு ஒவ்வொலே. என்னடா இது, பெருநாளிக்காரன் புத்தி எல்லாம் நரகல் புத்தியா இருக்குதேன்னு ஒரு மலைப்பு. ஆனாலும் நமக்கு காரியமாகணுமே. நானும் கீரை சட்டியும் ஒரு மண்கலத்தியத்தை எடுத்துக்கிட்டு கண்மாய் கரையோரம் நரகளை தேடி அலைஞ்சு சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இளவட்டங்களுக்கு சிரிப்பு தாங்களே. ஒரு அகப்பை கொண்டு போனோண்டா. கண்மாய் கரையோரம் தேடி அலைஞ்சு அதை அள்ளி அள்ளி களையத்தில் போட்டு ஊரணி தண்ணி விட்டு நல்லா கலக்கி ரசித்து சொல்லும் கள்ளராமின் இடுப்பில் பாண்டி சீ சீ ஒரு மிதித்தான். டேய் கேளுங்கடா, நல்லா கலக்கி 10-15 தவளைகளை உயிரோட பிடிச்சு உள்ளே போட்டு ஒரு துணியாலே மண் களையத்து வாயை கட்டிட்டோம். கீரை சட்டி தொடர்ந்தான். வெள்ளைக்கார துரையோட பொண்டாட்டிக்கு வீட்டுக்குள்ளே ஒரு தூசு துரும்பு ஈ எறும்பு இருக்க கூடாதாமே. அப்படி ஒரு சுத்தக்காரியாம். ஒரு பட்டை கல்லையும் உறிஞ்சி விட்டு கள்ளராமன் பேசினான். 2 பேரும் கையிலே களையத்தோடு பெருநாளிக்குள்ளே நுழையிற போது இருட்டிருச்சு. களையத்துக்குள்ளே தவளைகள் கிடந்து குதியாட்டம் போடுது. நாத்தம் உடலை புடுங்குது. வெள்ளைக்கார துரை வீடு ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒத்தை வீடு. தூரத்திலே நின்னு நோட்டம் பார்த்தோம். யாரையும் காணோம். வீட்டுக்குள்ளே விளக்கு எரியுது. வெளியிலே இருட்டு. துரை கொஞ்சாதி மட்டும்தான் உள்ளே இருக்கிறாள். நானும் கீரை சட்டியும் சுவரோரம் பதுங்கி இருக்கிறோம். சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சின்ன இடைவெளி விட்டான். சொல்லி தொலையேண்டா என்றவாறு கள்ளராமனின் பின்புறம் ஒரு மிதித்தான் சின்ன கத்தி. பதுங்கி 2 பேரும் உள்வாசல் பக்கம் போனோம். வெள்ளைக்கார துரை கொஞ்சாதிக்கு எப்படித்தான் இந்த வாடை தட்டுப்பட்டதோ மூக்கை மூடிக்கிட்டு வீட்டுக்குள்ளே தேடுறாள். கதவு திறந்து கிடக்குது. இதுதான் சமயம்னு கையிலே இருந்த களையத்தை தூக்கி வாசலிலே போட்டு உடைச்சோம். இவ்வளவு நேரமா களையத்துக்குள்ளே அடைபட்டு கிடந்த தவளைகள் விட்டால் போதும்னு வீடு முழுக்க தத்தி போகுது. வீடே நாரி போச்சு. ஒரு தவளை தாவி கையிலே உட்கார்ந்ததும் துரை பொண்டாட்டி குதிச்ச குதியை பார்க்கணுமே. உலையை அறுக்கிற சத்தம் போட்டால் நாங்க 2 பேரும் அங்கே பிடிச்ச ஓட்டம்தான். கொம்பூதியிலேதான் வந்து நின்றோம். இளவட்டங்கள் சிரித்த சிரிப்பில் போதை போனது போக்கு தெரியலே. கல்லு விற்கிற தேனம்மாவும் இது நல்ல கொடுமைதான். வெற்றிலையை வாய் சிதற சிரித்தாள். வெள்ளைக்காரன் ஊரை காலி பண்ணி ஓட போறான். இளவட்டங்கள் கூப்பாடு போட்டு குடித்த குடியில் 2 பானை கல்லும் காலி. என்ன சொல்றீர்கள் வில்லியம்ஸ்? கொம்பூதிக்காரர்கள் வாரிசே இல்லாமல் அழிந்து போக போகிறார்களா? சென்சி பதறி கேட்டாள். ஆமாம், என் தம்பி விக்டர் தகவல் அனுப்பி இருக்கிறான். என்ன தகவல்? விக்டரின் மனைவி மேரியை பற்றியும் அவள் சுத்தம் பற்றியும் தான் உனக்கு தெரியுமே. அவர்களை கொம்பூதிக்காரர்கள் மிக்க கேவலமாக அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். இப்படி ஒரு காரியம் நடந்த பின்னால் அரை நொடி கூட அந்த ஊரில் இருக்க மாட்டேன் என்கிறாளாம் மேரி. உங்கள் தம்பி விக்டரின் முடிவு? விக்டர் எதையும் எதிர்கொள்ளும் வீரன்தான், புத்திசாலிதான். ஆனாலும் அருவருப்பான இந்த சம்பவத்தால் விக்டரும் மனமுடைந்து போயிருக்கிறான். அப்புறம் விக்டரின் இடத்தில் வேறொரு அதிகாரி வருகிறானாம். இரத்தவெறி பிடித்த மிருகமாம். அவன் கொம்பூதியை அழிக்காமல் விடமாட்டான். என்ன செய்யலாம் வில்லியம்ஸ்? இப்போதைக்கு நாம் எதுவும் செய்ய முடியாது. நம் பிள்ளை சேதுவுக்கு பயிற்சி முடிய இன்னும் நாள் இருக்கிறதே. அதுவரை அவர்கள் உயிரோடு மிஞ்சுகிறார்களா பார்ப்போம். மதுக்குவளையை உறிஞ்சி முடித்தார். உடைமாற்ற உள் அறைக்குள் நுழைந்திருந்த சேது காதலியை பார்க்க போகிற அவசரத்தில் கையசை
அசைத்து விட்டு பாய்ந்து போனான். விட்டர்துரை ஒற்றையாளாய் கொம்பூதி நோக்கி நடந்து போனார். கொம்பூதிக்கு போவதாக மனைவி மேரியிடம் கூட சொல்லவில்லை. போலீஸ் உடுப்பு அணியாமல் சாதாரண உடையில் இருந்தார். இடுப்பில் துப்பாக்கி இல்லை, கையில் பிரம்பு இல்லை. பாதையை மறைத்து முகத்தில் அடிக்கும் முல்லை விலக்கி நடக்க சிரமப்பட்டார். பாதை வளைந்தும் நீண்டும் போனது. மனித பாதங்கள் சுதந்திரமாய் நடந்து திரியும் பாதையாய் தெரியவில்லை. வனவாடை அப்பி கிடந்தது. ஒரு வெற்றுச்சூனியம் கோடு போட்டு கொம்பூதியை பிரித்து வைத்திருந்தது. காற்றும் வெயிலும் இருட்டும் தவிர மற்றவை எல்லாம் கைமடக்கி ஒதுங்கி இருந்தன. விட்டர்துரை ஊரணிக்கரையை தொட்டதுமே ஊருக்குள் நாய்கள் குரைக்கத் தொடங்கின. போலீஸ்கள் வந்து பதுங்கிய முந்தின இரவில் கேட்ட அதே கனத்த குரைப்பு சத்தம். கொம்பூதியின் நடு நரம்பு முறுக்கியேறியது. ஊமையன் அறிவேலு மந்தை வேப்பமர உச்சிக்கு ஏறி ஊதுகொம்பை கையில் எடுத்து வைத்து கொண்டு காத்திருந்தான். இடித்து வைத்திருந்த மிளகாய் பொடியை பெட்டிகளில் அள்ளி நிரப்பிக் கொண்டு பெண்கள் வீடுகளுக்குள் குத்த வைத்திருந்தனர். இனி கொம்பூதிக்குள் போலீஸ்காரன் எவன் நுழைந்தாலும் போட்டு தள்ளிவிட வேண்டும் என்பதுதான் வேயண்ணாவின் உத்தரவு. இளவட்டங்களின் மேல் கம்புகள் உரை நீங்கி காத்திருந்தன. மந்தை பொட்டலில் ஏறு வெயில் உரைத்து கொண்டிருந்தது. ஆலமரம் தாண்டிய விட்டர்துரை ஏறி நின்று ஊரை ஒரு பார்வை பார்த்து இறுக்கமும் எச்சரிக்கையும் கவிந்து கிடந்தது. கொம்பூதியின் எல்லா ஆயுதங்களும் தன்னை குறிவைத்து காத்திருப்பது தெரியாமல் கையில் பிரம்பு கூட இல்லாத விட்டர்துரை மந்தையில் இறங்கி நடந்தார். ஒற்றையாளாய் கொம்பூதி மந்தையில் இறங்கி நடந்து வரும் விட்டர்துரையை குறிவைத்து எல்லா ஆயுதங்களும் பதுங்கி இருந்தன. ஒரு மரண வளையத்துக்குள் தான் சிக்கி இருப்பதை தெரிந்து கொண்டே மெல்ல நடந்து வந்தார். வேயண்ணாவும் ஐயத்துரையும் தவிர யாரும் விட்டர்துரையை இதற்கு முன் பார்த்தவர்கள் இல்லை. யாரோ ஒரு வெள்ளைக்காரன் வருகிறான், ஊரை விட்டு திரும்ப விடாமல் அவன் கதையை முடித்து விட வேண்டும் என்கிற ஒரே நினைப்பில் வேயண்ணாவின் வருகைக்காக எல்லோரும் தெருமுனையை பார்த்து கொண்டிருந்தார்கள். விட்டர்துரை எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டுக்கும் நாய்களின் குரைப்பு சத்தம் இறங்கிக் கொண்டே வந்தது. நடு மந்தையில் இருளப்பசாமி கோயிலின் முன்னால் வந்த விட்டர் அங்கு நின்று கொண்டு வாளை குலைக்க ஆரம்பித்தன. இது இளவட்டங்களுக்கு நல்ல அறிகுறியாய் தெரியவில்லை. வெள்ளைக்காரனை பார்த்து நம்ம ஊர் நாய்கள் குலையுதே என்னவாம்? சுற்றி பதுங்கி இருந்த எல்லோரும் முகத்திலும் திகைப்பு. கொம்பூதிக்கு குலசாமிக்கு முன்னால் வந்து நின்ற விட்டர்துரை கோயிலில் பீடத்தை நிமிர்ந்து பார்த்தார். ஓங்கிய அறிவாளுடன் சிங்க வாகனத்தில் நிற்கும் இருளப்பசாமி ஜாடையில் வேயண்ணா போலவே இருந்தார். நாய் சத்தம் நின்று போன நிலையில் கனத்த மௌனம் கொம்பூதியை விழுங்கி இருந்தது. தலைக்கு மேல் சூறாவளி சுழல். தெருமுனையில் இருந்து வேயண்ணா வந்து கொண்டிருந்தார். இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் எங்க சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவை எங்க சேனலுக்கு தொடர்ந்து கொடுங்க. நன்றி.